எதை எடுத்தாலும் கோர்ட்டில் பாருங்கள், சட்டப்படி போராடுங்க, நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே. நீதி கிடைக்காது. சட்டப்படி போனால், நீதி கேட்டு போனால் வீதிக்கு தான் போவாங்க. அது மட்டும்தான் உண்மை. நான் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்குறேன், தெரியாமலாம் கேட்கல. ஒரு குற்றவாளி போய் ஸ்டேஷனுக்கு போக முன்னாடி லாயர் போய் பெயில் எடுக்க போகிறாங்க. அப்போ எப்படி நார் உருப்படும்? அப்போ இன்னும் 10 தப்பு செய்யலாம், 100 தப்பு செய்யலாம், 1000 தப்பு செய்யலாம். இதுக்கு அப்போ யார் காரணம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உங்கள் சட்டம் தான் அதுக்கு காரணம். இதில் யார் குற்றவாளி? ஜட்ஜையா குற்றவாளியா? இல்லை. ஒரு சில லாயர் என்ன பண்ணுறாங்க, பொய்ன்னு தெரிஞ்சே நியாயம் வாதாடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சட்டத்தில் 1500 ஓட்டை இருக்குது, 5000 ஓட்டை இருக்குது, 50 லட்சம் ஓட்டை இருக்குது, 500 கோடி ஓட்டை இருக்குது. சரியா? எனக்கெல்லாம் இப்போ 3-4 ஆர்டர் வச்சுருக்கேன், ஹைகோர்ட் ஆர்டர் முதற்கொண்டு வச்சுருக்கேன். ஆனால் என்ன? நோ யூஸ். அப்போ எதுக்கா அந்த சட்டம்? நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்? வசிப்பிட உரிமை கேட்டிருக்கோம். கேஸ் போட்டு 3 வருஷமாக வசிப்பிட உரிமை கொடுக்காம, எந்த பொருளுமே மீடு தராமல், எதுவுமே செய்ய முடியாத காரணம் என்ன? ஒரு ஆர்டர் போட வேண்டியது, அந்த ஆர்டருக்கு மேல் அப்பீல் போகலாம், அதுக்கு மேல் அப்பீல் போகலாம். அப்போ நாங்கள் பிச்சை எடுக்க முடியும்? சாப்பிட்றேன் பிச்சை எடுக்கவா? சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை இப்படி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? திருவிழா இருந்தால் விட்டுருவீங்களா?